வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு, ஸ்பெஷல் எக்ஸாம்னா என்னது, டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படின்னா என்னன்ட்டு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போம். ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ உங்களுக்கு என்ஜினியரிங் முடிச்ச பிறகு ஒரு 2 வருஷம் உங்களுக்கு அரியர் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்களே. அப்படி கொடுத்த டைம்லையும் கிளியர் பண்ணாமல் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பேப்பரை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் அது மூலமாக கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமோட இன்னொரு பேர் தான் ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் எழுதணும், ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த எக்ஸாமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ 5000 ருபீஸ் அப்படி கட்டி ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 செமஸ்டர் டைம் கொடுப்பாங்க. அதாவது 2 செமஸ்டர்னா 2 அட்டெம்ப்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த பேப்பர் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு. அப்படியும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த பேப்பரை கிளியர் பண்ணலன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் திருப்பி 5000 கட்டி திருப்பி அந்த பேப்பரை அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் வருஷத்துல 2 வாட்டி நடக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எக்ஸாம் இது பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா கரஸில் படிக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் டிகிரிஸ் பண்ணுவாங்க டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம் மூலமாக. இப்போ இந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்பவுமே காலேஜ் போய் எல்லா கிளாஸஸையும் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரூலும் கிடையாது. வீட்டில் உட்காந்தே படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் காலேஜுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம்னா என்னது, ஸ்பெஷல் எக்ஸாம்னா என்னது, அதுக்கப்புறம் டிஸ்டன்ட் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படின்னா என்னன்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும். அது இப்போ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் கிளியர் பண்ணணும்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.